கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க நிறைய எம்எல்ஏக்கள் அதே மாதிரி மாவட்ட செயலர்லாம் சசிகலா பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டெல்லி சொல்கிற பேச்சை தான் இப்போ சசிகலா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. டெல்லி பார்த்திங்கன்னா சசிகலா தான் பொதுச்செயலராக பார்த்திங்கன்னா அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மறைமுகமாக ஒரு ஆதரவு கொடுத்து அதனால் சசிகலா புது பட்டியல் மாவட்ட செயலர் பட்டியலை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இருக்க எம்எல்ஏக்களும் பார்த்திங்கன்னா சசிகலா பக்கம் ஓபிஎஸ் பக்கம் ஓடுறதுக்கே பார்த்திங்கன்னா மும்மரமாக செயல்பட்டு இருக்கதா சொல்கிறாங்க. இது எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா இணைக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம், இணைச்சாலும் சிக்கல் தான், டம்மி ஆக்கிடுவாங்க. ஸோ இணைக்காமல் போனால் பார்த்தீங்கன்னா டெல்லி இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அனுதாபத்தை பார்த்தீங்கன்னா எல்லார் மொழியும் உருவாக்க முடியும்னு சொல்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி எண்ணமாக இருக்குது. எல்லா இடத்துலையும் எல்லா மாநிலங்களையும் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் இப்போ குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா ஏக்நாத் சிண்டியா பார்த்திங்கன்னா தனியாக பிரித்து கொண்டு வந்து பார்த்திங்கன்னா கட்சியை பிளவுபடுத்துகிறாங்க. அதே மாதிரி தான் அதிமுக நடந்துச்சுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு மக்கள் முத்தியில் வைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்ன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்க்குறாரு. அதே மாதிரி வழக்கெல்லாம் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் சந்திக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி தயார் நிலையில் இருந்தாலுமே கொங்கு மண்டலத்தில் இருக்க இப்போ வேலுமணி தங்கமணி இவங்களே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி விட்டு போகும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குன்றாங்க. அவங்களோட அரசியலை காப்பாற்றிக்கணும், பலத்தை காப்பாற்றிக்கணும், வருங்காலத்தை காப்பாற்றிக்கணும்னா எடப்பாடி பழனிசாமி விட்டு போகிறதுக்கும் எல்லாம் துணிஞ்சிட்டாங்கன்ற மாதிரி தான் விஷயம் விதையிட்டு இருக்கு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.